இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கா. இவ கிளாஸ்ல அதிகம் யாருக்கிட்டையும் பேச மாட்டா. ஸ்கூல் விட்ட உடனேயே முதல்ல போய் தன்னோட குழந்தைய கூட்டிக்கிட்டு வருவா. ஆமா, அந்த குழந்தைய இவள அம்மா தான் கூப்பிடும். எல்லாரும் இந்த பொண்ணு ஒரு மாதிரியா தான் பாப்பாங்க. என்ன இவ படிக்கிற வயசுல குழந்தைய வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதெல்லாம் இவ பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டா. அப்புறம் அந்த சின்ன பொண்ணை கொண்டு போய் ஒரு டிராயிங் டீச்சர் கிட்ட சேர்த்து விடுறா. டிராயிங் கத்து கொடுக்க சொல்லி அவரும் சரின்னு கத்து கொடுக்குறாரு. ஆனா அவருக்கும் ஒரு சந்தேகம், எப்படி இந்த பொண்ணுக்கு இந்த வயசுல குழந்தை இருக்குன்னு. இந்த பொண்ணு அந்த சின்ன பொண்ணை தன்னோட குழந்தை போலவே பாத்துக்குவா. வீட்டுல அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு முறை அந்த சின்ன பொண்ணு விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த டிராயிங் டீச்சர் கேட்கவும் செய்யறாரு, அந்த பொண்ணை பத்தி சொல்லுன்னு. அதுக்காக இல்ல அதை பத்தி இப்ப பேச வேணாமே அப்படின்னு தான் சொல்றா. ஆனால் அவர் வற்புறுத்தி கேட்கறதால சொல்றா. ஒரு முறை இந்த பொண்ணு குப்பை போறதுக்காக குப்பை தொட்டி பக்கம் போயிருக்கிறா. அங்க அப்போ பேக் உள்ள அழுகிற சத்தம் கேட்குது. என்னன்னு திறந்து பார்த்தா ஒரு சின்ன குழந்தை. அந்த குழந்தைய பார்த்த உடனே அழவும் செய்யறா. இப்படியும் மனுஷங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அன்னில இருந்து அந்த குழந்தைக்கு அவ அம்மாவா மாற ஆரம்பிச்சா. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அந்த டீச்சர் கிட்ட சொல்லிட்டு, இவளை பத்தி அதிகபட்சம் யாரும் என்கிட்ட கேட்க மாட்டாங்க, அவங்களே ஜட்ஜ் பண்ணிக்குவாங்க, என்னை பத்தி தப்பா கூட பேசிருக்காங்க, ஆனா அதுல எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றான். சரி, இவங்களை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனல்